அதாவது வெற்றி பெறக்கூடிய அந்த 40க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, எப்பா இப்படிதான் நடந்துக்கணும், எலெக்ஷன் இப்படிதான் நடக்கும், அதில் ஓட்டு எண்ணிக்கையெல்லாம் இப்படிதான் நடக்கும், சில இடத்துலலாம் நம்ம முக்கியமான பாயிண்ட்லாம் பிடிக்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அசந்திங்க வச்சுக்கோங்க போட்டியை தூக்கின்னு போயிடுவாங்க அப்படின்ற கதையாக தான் வந்து தாவேக்காவுடைய அந்த வேட்பாளர்கள் ஒரு 40க்கு மேலே யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு ஆலோசனைலாம் கொடுத்துருக்காங்களாம். அந்த ஆலோசனை என்ன, யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, யார் யார் இதெல்லாம் முன்னாடி நின்று நடத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. இதில் பார்த்துருவான். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மக்களே. அதாவது வெற்றி பெறக்கூடிய இந்த வாய்ப்பை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு, அதுவும் அந்த வெற்றி பெறக்கூடிய அந்த வாய்ப்பை இன்னும் அதிகரித்து அந்த வெற்றியை நம்ம கொண்டாடுறதுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த தயாரிப்பு நிலையில தான் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே இருந்திருக்கு. இந்த 2026 தேர்தல் களம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிறைய மறுசுழற்சியான, நிறைய புரட்சிகரமான, நிறைய நம்பவே முடியாத அளவுக்கான நிறைய செயல்முறைகள்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரியான எலெக்ஷனாக தான் இந்த 2026 எலெக்ஷன் நடந்திருக்கு. நடந்து முடிஞ்சதுபடி 85.15% வாக்கு சதவீதம் அப்படின்றது வந்திருக்கிறது வந்து வரலாற்றிலேயே முதல் முறையாக நடந்திருக்கு. இந்த நடந்துக்கேற்ற மாதிரியே எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. விஜய் வந்ததுனால தான் ஒரு பக்கம், எஸ்ஏஆர் திருத்தத்தினால தான் ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், இவங்க இப்படி கனவு கோட்டைகளில் நம்ம தான் கோட்டையை பிடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கனவு கோட்டையே ஒரு பக்கம் எல்லாரும் கட்டிக்கிட்டே இருக்காங்க. இதில் தாவேக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அணிய செங்கோட்டையனும் புஷி ஆனந்தும் சேர்த்து தலைமை எடுத்து பனையூரில் ஒரு 40க்கு மேற்பட்ட வேட்பாளர்களை வந்து கூப்பிட்டு வச்சு, அந்த 40க்கு சொச்சா 40 45 இப்படியான வேட்பாளர்களை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஆலோசனை கொடுக்குறாங்க. ஓட்டு எண்ணிக்கை இப்படி தான் நடக்கும் போது நம்ம கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சில ஆலோசனைகள்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா இவங்க 10-15 இடம் தான் பிடிக்க போகிறாங்க. விஜயே நம்பிக்கை இல்லாமல் தான் வந்து 2 இடத்துல போய் நிற்க போகிறாரு. இதில் 2 இடத்துல நின்று இருக்காரு, வாக்கு சதவீதம் வந்திருக்கு. இதில் நம்ம சிலது பார்க்கணும்னு வச்சிங்களேன். சப்போஸ் விஜய் இந்த மக்களை நம்பிக்கை வைக்கிறதுக்கு, இல்லை இந்த மக்கள் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவார்னா, வாய்ப்பு இருந்தாலும் இருக்குது இவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். ஒரு பக்கம் இந்த எப்படியாச்சும் 2-1 ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் 2த்துலையுமே ஜெயிச்சிட்டாரு அப்படின்றப்ப விஜய் தான் சிஎம் ஆகிற போகிறாரு அப்படின்றப்ப ஒன்று இந்த பக்கம் திருச்சி கழட்டி விடணும், இல்லை பெரம்பூரை கழட்டி விடணும். திருச்சி கிழக்கா பெரம்பூரான்னு வரும் முதல்ல என்ன பண்ணுவார்னா தலைநகரை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாரு. அதுபடி என்ன பண்ணுவார்னா திருச்சி கிழக்க கழட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு மாதம் 2 மாதம் டைம் எடுத்துப்பார். ஜூன் மாதம், ஜூலை மாதம், செப்டம்பர், ஆகஸ்ட் இப்படி ஏதாச்சும் ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்க கழட்டி விட்டுருவார். கழட்டி விட்டு என்ன பண்ணுன்னா கொஞ்ச நாள் கழித்து தேர்தல் ஆணையம் அங்கே ஒரு தேர்தலை நடத்தும். அதில் திரும்பவும் என்ன பண்ணுவார், விஜயே கலந்துப்பார். இல்லை நம்ப முடியாது, த்ரிஷாவை வந்து போட்டியிட வச்சாலும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படி தான் இருக்குது. அது மாதிரியான நிறைய வாய்ப்புகள், நிறைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் உள்ளே சுற்றிட்டு தான் இருக்குது. ஏன்னா த்ரிஷாவுமே வந்து ஓட்டு போட்டு அவங்க போய் என்ன ஸ்டோரியில் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும். அவங்க இந்த அர்ஜுனர் வில்லு பாட்டு போட்டு விட்டாங்க. அப்போ அதுலேருந்து தெரிஞ்சு போச்சு அவங்க யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இடையில ஒன்று கிளப்பி விட்டாங்க. என்னென்னா விஜயோட மகள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு பாட்டுலாம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அக்கௌண்ட்டை போய் பார்த்தோன்னு வச்சுக்கிங்களேன், யூசர் நாட் ஃபவுண்டர்னு வருதான். அப்போ என்ன வேலை பார்க்குறாங்க இந்த தாவேக்காரங்கன்னு ரொம்ப நல்லா தெரியுது. விர்ச்சுவல் வாரியர்ஸ்னால் கொக்கா என்ன அப்படின்ற மாதிரி தான் இவங்க ஒரு பக்கம் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வேட்பாளர் அழைப்பு கூட்டத்தில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நம்பிக்கை தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக 40க்கு 45 இப்படி ஒரு 50க்குள்ளே தானே சீட்டில் தான் நம்ம ஜெயிக்க போகிறோம். அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு மட்டும் தான். ஏன்னா 233 தொகுதியில் போட்டி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த 233 தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் கூப்பிட்டு பேசினாங்கன்னா கிடையாது. அப்படி பேசியிருந்தா இது எல்லா இடத்துலையும் நமக்கான வெற்றி வாய்ப்பை சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி நடக்காமல் 200 வெறும் 40-50 பேர் மட்டும் கூப்பிட்டுருக்காங்கன்னா அவங்க நம்பிக்கையாக சில இடத்துல இருக்காங்க, இதெல்லாம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு 100% நம்புறாங்க. 100% கூட வாக்கு சதவீதமே 100% நடக்கல. இவங்க எப்படி 100% நம்புறாங்கன்னு தான் யாருக்கும் தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் பண்ண வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளை அடம்புச்சு ஓட்டு போட வைக்கிறதுன்றது சட்டப்படி அது குற்றம். திருவிழாவுக்கு போகணும்னு வச்சுக்கிங்களேன், பஞ்சு மிட்டாய் இல்லை பலூன் வாங்குறதுக்கு குழந்தைங்களை பார்த்தோடனே பலூன் நல்லா பெருசாக ஊதுவாங்க. அவன் நார்மலாக ஊதி கட்டி வச்சுருந்துருப்பான். குழந்தைய பார்த்தது இன்னும் கொஞ்சம் பெருசாக ஊதுவான். அப்போ அது என்ன பண்ணா, அம்மா அம்மா எனக்கு அது வேணும் வாங்கிக்குது அம்மா அம்மா, இப்படியான சூழல்ல தான் அந்த குழந்தைகள் நடந்துக்கும். அப்படிதான் தாவேக்காவுடைய தொண்டர்கள் எல்லாரும் இருக்காங்க. இதுல இவரே வர சொல்லி அனுப்புறாரு, குழந்தைங்களா
சாக்லேட் வாங்குற மாதிரி எப்படி அடம் பிடிப்பீங்களோ, ட்ரெஸ் வாங்குறதுக்கு எப்படி அடம் பிடிப்பீங்களோ, ஏயா உனக்கு இந்த தமிழ்நாட்டை பார்த்தா சாக்லேட் ட்ரெஸ் மாதிரி தாங்குது உனக்கு, அப்படிதான் எல்லாருக்கும் காரி துப்புற லெவலுக்கு தான் இவருடைய தொண்டர்களை வச்சிருக்காரு. ஏன்னா அறிவார்ந்த யாரும் போய் விஜய்க்கு ஓட்டு போட போறது இல்லை, அவங்களெல்லாம் மாற்றி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அப்படி அப்படி மண்டையை புள்ளிஞ்சி அந்த குழந்தை அடம் பிடிக்க வச்சு, ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் அப்படிதான் வந்துச்சு, டிவிக்கு ஓட்டு போட்டு உட்காந்து அழுவேணும் மே 4ஆம் தேதிலாம் தயவுசெய்து கட்டி போட்டு வைங்க வீட்லயே, எதனா பண்ணிக்கிச்சிங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படியான சூழல்ல தான் விஜயோட தொண்டர்கள் இருக்காங்க. இந்த நம்பிக்கையில இவங்க வந்து வேட்பாளர் கூட்டத்தை வேற நடத்துறாங்க, வெற்றியை கொண்டாடுறதுக்கு எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு சில அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா நம்ம ஒரு சில வாக்குகள்ல வந்து வேட்பாளர்கள் தோத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல ஒரு சில வாக்கு எண்ணிக்கையில அவங்க ஜெயிக்கிறதுக்கும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா சட்ட ஆலோசகர்களை பக்கத்திலே வச்சுக்கங்க, ரீவேல்யூஷன் போகணும் திரும்ப என்னன்னு சொல்லி எதிர்கட்சியில் இருக்கவங்களாம் வந்து பிளான் போட்டு அவங்க அதுக்கான வாக்குகளில் கேட்டாங்க, இல்லை அது ரீவேல்யூஷன் கேட்டாங்க அப்படின்னா உடனே என்ன ஆகும்னா அது ஒரு 6 மாதம் எடுத்துக்கும், அதை நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும், நம்மளுடைய வெற்றியை பதிவு பண்ண முடியாது, அப்போ அது திரும்ப அந்த தொகுதி வந்து ஹோல்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் கவனமாக அது எல்லாத்தையும் அனுபவம் வாய்ந்த சட்ட ஆலோசகர்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்திருக்காரு. யார்? அண்ணன் செங்கோட்டை என்ன சொல்லியிருக்காரு. புஷி ஆனந்துக்கு இதெல்லாம் தெரியாது, அவர் பாவம் ஒயின் ஷாப்பில் எவ்வளோ போகுது எவ்வளோ வருது இதை கணக்கு பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்கும். இந்த சூழலில் அண்ணன் இருக்கும் போது இன்னொரு பக்கம் இப்படியான அறிவுறுத்தல்களும் நடந்திருக்கு. அது நம்ம நல்ல விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த ஒழுங்குமுறைப்படுத்துகிறாங்கல்ல, இது விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல, விஜய்க்கும் சேர்த்து தான் இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன செங்கோட்டை இப்படி பக்கத்தில் உட்காந்துருப்பாரு, விஜய் இங்கே உட்காந்துருப்பாரு, அவர் இங்கே சொல்லிட்டு இருப்பாரு, டே உனக்கும் தண்டாதே பார்த்து உஷாரா அப்படின்னு இங்கே சொல்றது பதில் அங்கே எல்லாரும் சொல்லிப்பாரு, இவர் அந்த கேப்பில் கற்றுப்பாரு. இவர் கற்றுப்பாரா தெரில, உட்காந்து ரீல்ஸ் பார்த்தாலும் பார்த்துன்னு இருப்பாரு, ஏன்னா இவர் அப்படியே தான் பார்த்துன்னு இருப்பாரு. அம்மா விஜய்க்கு ஓட்டு போடுங்க, இதெல்லாம் அவர் சொன்னவர் தான், இந்த ரீல்ஸை பார்த்துக்கிறது தான் அண்ணனுடைய வேலையாக இருந்திருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் சில சட்ட நடவடிக்கைகள்லாம் சொல்கிறாரு. என்னன்னா தேவையில்லாத எந்த இடத்துலையும் போய் சண்டை போட்டுக்கூடாது, எந்த இடத்துலையும் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. அப்படி நீங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அது கூட உங்களுடைய சரிவுக்கான வாய்ப்பாக அமைஞ்சிரும். ஆக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்பவும் கட்டுக்கோப்பாக கவனத்தோட ஜனநாயக முறைப்படி வெற்றி பெறுறதுல கவனமாக இருக்கணும். எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இந்த பிரச்சாரம் பண்ண போனீங்கல்ல, அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க? அப்போ ஜனநாயக முறைப்படி செயல்பட்டு எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் வாக்கு சேகரிச்சிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நிறைய இடத்துக்கு விஜய போல, இவங்களும் வேட்பாளர் பண்ணலான்னு சொல்லி போனாங்க அப்படின்னா அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆலோகிராம் வச்சுக்கிறாங்க பக்கத்தில், அது பாட்டும் பேசுது, வாய்ஸ் ஒன்றும் போகுது, வாய் ஒன்று அசையுது, அப்படியான ஆலோகிராம் தான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பொம்மை, இன்னொரு பக்கம் அது ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட், மேக்கப் போட்டு வச்சுக்கிற ஆர்டிஸ்ட். இப்படியான சூழலில் தான் விஜய் அவர்களுடைய பிரச்சார பயணமே இப்படிதான் இருந்துச்சு. இவங்க தொண்டை எண்ணிக்கையிலேயே கத்துறாங்க. ஸ்டாலின் ஒரு பக்கம், ஐயா உதயநிதி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமாக அண்ணன் சீமான் அண்ணன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஐயா. இவங்க எல்லாருக்கும் கூட ஒரு நட்சத்திர பேச்சாளர் இருக்காங்க. சீமான் அண்ணன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நாம் தமிழருக்கு பேச்சாளர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள் இருக்காங்க. சாட்டி திருமுருகன் இருக்கிறாரு, இடுமவன கார்த்தி இருக்கிறாரு, அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட பேச்சாளர்கள் தான். இப்போ சமீபத்தில் வந்த ஒரு அக்கா ஒன்று இருக்குது, அந்த பருதா போட்டுன்னு பெரியார ஈரவங்காயன் கட்சியில் அந்த அக்கா இருக்குது, அதுக்கே ஒரு ஈரவங்காயமும் தெரியாது, அது இன்னும் ஈவேராவை போய் ஈரவங்காயம் சொல்லிட்டு இருக்கு. சரி, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகல எல்லாரும் இறங்கி பேசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, மாற்றி திமுகவில் இருக்கிற தப்பையே வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு தேமுதிகல இருந்து ஒருத்தவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான சூழல்கள் தான் அங்கே எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. எதிராவோ புதிராவோ நட்சத்திர பேச்சாளர்கள் அங்கே அத்தனை பேர் இருந்தாங்க ரெண்டு கட்சியிலையும். இன்னொரு பக்கம் இந்த அதிமுகவில் நட்சத்திர பேச்சாளர்கள் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா இபிஎஸ் ஐயா ஒரு ஆளே போய் எல்லா இடத்தையும் கிட்டத்தட்ட எங்கெல்லாம் முடியுமோ எல்லா இடத்தையும் கவர் பண்ணி எல்லா இடத்துலையும் பேசி நான் பேசியே எல்லா பக்கமும் சேர்ந்துட்டாரு. இடையில அவர் சொன்ன சில வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரையே டவுன் பண்ணிருச்சு. அப்படியான சூழல் தான் இபிஎஸ் ஐயாவும் போயிட்டார். இப்படி இருந்த இந்த சூழல்ல விஜய் அண்ணனுக்கு யார் நட்சத்திர பேச்சாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது. விஜயே நட்சத்திர பேச்சாளர் கிடையாது, அவருக்கே பேச தெரியாது. அவர் போய் கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நமக்குது, காலைல குளிச்சு வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போட்டுன்னு போய் நீங்கள் ஓட்டு போட்டுருணும்.
சிம்பிளா சொல்றது, அந்த RSS ட்ரெஸ்ஸை போட்டு போய் ஓட்டு போட்டுருணும் அப்படின்ற ஒரு வாக்கெடுப்பு தான் அவர் பண்ணாரே தவிர, மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய போறோன்றத பேப்பர் வச்சிருப்பாரு, கடகடன் படிச்சிருவாரு. அது என்ன விளக்கம் சொல்லி கேட்டீங்கன்னா, அவருக்கு அந்த விளக்கம் சொல்ல தெரியாது. அந்த லெவல்ல தான் அண்ணன் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. ஆக இப்படியான பிரச்சாரங்களை மேற்கொண்டுட்டு இவங்க வெற்றி பெற்றுவோம், மொத்த வாக்கு சதவீதம் வர்றதுக்கான காரணமே நாங்க தான். இவங்க எனக்கு என்ன டவுட்னா, இந்த அன்னியன் படத்துல வர மாதிரி தான், இது எங்களை வாக்கு போட விடாம தடுத்ததும் எங்களால தான் வாக்கு சதவீதம் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னது ஒரே ஆளா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. டிவிகே காரங்க எல்லாரையும் வாக்கு சதவீதத்துலேருந்து தடுத்துட்டாங்கல்ல, ஓட்டு போட விடாம தடுத்தாங்கல்ல, நீங்க தானே சொன்னீங்க, அப்புறம் எப்படி இத்தனை வாக்கு சதவீதம் வந்துச்சு? நியாயமான கேள்வி தானே. இங்க SIRன்னு ஒன்று வந்தது தெரியாது, தொகுதி மறுவரையீடுன்னு வந்தது தெரியாது, இப்படியான எந்த விஷயமே தெரியாம வாக்கு சதவீதம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்துச்சு இதை பத்தி எதுவுமே தெரியாம குத்தகண்டமா எதனா ஒன்று அடிச்சு விடுவான், நம்ம காசா பணமா அப்படின்ற லெவல்ல தான் இவங்க எல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. இதுல கரூருக்கு தான் பொறுப்பே ஏத்துக்காம கரூர்ல 90% வந்துருச்சு, விஜய்க்கு தான் எல்லாரும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. வாங்க வாக்கு சதவீதம் தான் ஏறி இருக்கு, அது விஜய்க்குன்னு யார் சொன்னா? எப்பா ஜெயிச்சிட்டீங்கப்பா. கரூர் மக்களுக்கு நீ இன்னை வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? போய் இப்போ வரைக்கும் தான் பொறுப்பேற்றுக்காம எப்பா என்ன ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு கரூர் மக்களை கேட்டாலே தெளிவா சொல்லுவாங்கன்னு நான் பின்னாடியே ஒரு வீடியோ போட்டு விட்றேன், அதையும் சேர்த்து பாருங்க. கரூர் மக்கள் என்ன கிளின்னு கிழிச்சிருக்காங்கன்றதையும் சேர்த்து இதுல நீங்க பாத்துருங்க, அப்பதான் தெரியும். ஏன்னா அவங்க தெளிவா சொல்றாங்க, விஜய் அவர்கள் சீக்கிரம் வந்து தான் நடந்திருக்கணும், போலீஸ் குத்த டைம்ல இருந்தாராம். கேள்வி 12 மணிக்கு இருப்பேன்னு யார் சொன்னா? இது எல்லாமே உங்களுக்குள்ள நடந்த ஒண்ணுதான். ஆக வெற்றியே நடக்காத ஒரு கூட்டத்துக்கு வெற்றி வாய்ப்பு கிட்டும் 40 கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம ஆளு ராம்தாஸ் அத்வாலே சொன்ன மாதிரி போய் இவங்க கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடியான கூட்டணி ரொம்ப வலுவான கட்டமைப்புக்குள்ள போகுதோ அதே மாதிரி எலெக்ஷனுக்கு பின்னாலையும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது நடக்கும். அதை கட்டமைக்கிறதுக்கான வேலையை ஒரு பக்கம் நல்லாவே நடத்திக்கிட்டு இருக்காங்க. பியூஷ் கோஷல் ஒரு பக்கம் சொல்லிட்டாரு, விஜய் நம்மால் தான் முடிச்சுட்டு நடிக்க போயிடுவாரு. இந்த பக்கம் ராம்தாஸ் அத்வாலே ஒரு பக்கம் சொல்லிட்டாரு. இப்படியான பேச்சுவார்த்தை உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இவங்க அதிகப்படியான வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய 40 அந்த வேட்பாளர்களை மட்டும் கூப்பிட்டு பேசுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு இங்க ரொம்ப ஓப்பனா தெரியுது. விஜய் வருவது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, வாக்களிச்சவங்க வாக்களிச்சிட்டீங்க, அண்ணன் தப்பு பண்ணா கேள்வி கேட்கவும் தயாராயிடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.